ஓகே, நம்ம செட்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. அதுக்கு செட்டோட கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக் நம்மளோட இந்த செட் சாப்டரில் வந்து ரிலேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரிலேஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ரிலேஷன்லாம் தெரியும், என்ன ஒரு உறவு இருக்குது, என்ன ஒரு பந்தம் இருக்குது ஒரு 2 செட்டுக்கு. இந்த 6 அந்த ரிலேஷன் 6ங்கிற ஒரு செட்டாக டினோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படி இப்படின்னு தான் பேசுவாங்க. ஸோ இந்த ரிலேஷன் போகிறதுக்கு நம்மளுக்கு 2 விஷயம் தெரியணும். ஒன்று ஆர்டர்டு பேர். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா ஆர்டர்டு பேர். ஆர்டர்டு பேர் அப்படின்னா நம்ம கிராஃப் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப் வரைய சொன்னாங்க அப்படின்னா x0 போடுவோம், y0 போடுவோம், ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுவோம், 0,0 1,2 5,2. அதுதான் இங்கே ஆர்டர்டு பேர் வந்து நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்னா ஒரு பேரன்தசிஸ், அதாவது ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு 2 எலமெண்ட் எழுத போகிற. இதில் வந்து வேர் இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து ஏங்கிற செட் இருக்கிறதா எழுதுவேன், பிங்கிற எலமெண்ட் வந்து 2வது இருக்கிற செட்டை எழுதுவேன். ஸோ 2 செட்டை எடுத்துக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்லாம் எழுதுனா ஏ, 2வது இருக்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்லாம் எழுதுனா பி. ஓகேங்களா? இது வந்து 2 தான் எழுத முடியுமானா கண்டிப்பாக இல்லை, 3 கூட எழுதலாம், A, B, C. இது வந்து ஆர்டர்டு ட்ரிப்ளெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து A பிலாங்ஸ் டு ஏவாக இருக்கும், B பிலாங்ஸ் டு பியாக இருக்கும், C பிலாங்ஸ் டு சியாக இருக்கும். இது மாதிரி எத்தனை நாளும் எழுதிக்கிட்டே போகலாம். அது வந்து மேக்ஸில் என் டியூப்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த ஆர்டர்டு பேர் தெரியணும், வேறு சம்டைம்ஸ் ஸ்டஃபாக வைக்கணும், ஆர்டர்டு ட்ரிப்ளெட் தெரியணும். ஓகேங்களா? தென் வந்து கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. கார்டீசியன் ப்ராடக்ட். ஓகேங்களா? 2 செட்டு ப்ராடக்ட் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து எப்படின்னா இந்த இது 2 செட்டை கிராஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், A cross B அப்படின்னு படிப்பாங்க. கலெக்ஷன் ஆஃப் ஆல் A, B such that A belongs to A and B belongs to B. ஓகேங்களா? ஒரு கொடுத்துக்கிற செட்டுக்கு எத்தனைலாம் ஆர்டர்டு பேர் எழுத முடியுமோ அது எல்லாத்தையும் எழுதிடுறாங்க. ஓகேங்களா? அதை எழுதி முடிச்சுட்டு அதெல்லாம் ஒரு செட்டை கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் கார்டீசியன் ப்ராடக்ட். இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். சரிங்க? ஓகே, இப்போ ஏங்கிற செட்டில் வந்து 1,2 2 எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிங்கிற செட்டில் வந்து 3,4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா A cross B என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆர்டர்டு பேர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி செட்டாக எழுதுனா அதுக்கு பேர் தாங்க கார்டீசியன் ப்ராடக்ட். இதில் என்னென்ன ஆர்டர் பேர் எழுதலாம், ஃபஸ்ட்டு இதில் ஒரு எலமெண்ட் எடுக்கணும், பியில் ஒரு எலமெண்ட் எடுக்கணும், 1,3 எடுக்கலாம். ஓ மை காட். வேற என்ன எடுக்கலாம், 1,4 எடுக்கலாம், வேற 2,3 எடுக்கலாம், ஏல 1 பியில் 1, அகைன் ஏல 1 பியில் 1. ஸோ இந்த 4 தான் எடுக்கலாம். இது 4 தான் செட்டாக எழுதணும் அப்படின்னா அதுதாங்க கார்டீசியன் ப்ராடக்ட், அதாவது A cross Bன்னு படிக்கணும் இது. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கான கார்டீசியன் ப்ராடக்ட். இப்போ வந்து நம்ம ரிலேஷன்னா என்ன அதுக்குள்ளே வருவோம். ரிலேஷனுங்கிறது இது சப்செட். ரிலேஷனுங்கிறது என்ன அப்படின்னா it is a subset of A cross B. ஓகேங்களா? ரிலேஷனுங்கிறப்ப 6 ரிலேஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு ரிலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபாதர் மதர் பிரதர் சிஸ்டர் அது மாதிரி நிறைய ரிலேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பர்சனுக்கு இன்னொரு பர்சனுக்கு ஒரு ரிலேஷன் இருக்குல்ல, அது மாதிரி தான் ஒரு செட்டுக்கும் இன்னொரு செட்டுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் ரிலேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அவங்க ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ரிலேஷன், அப்படி இல்லைன்னா நாட் ரிலேட்டட். ஓகேங்களா? ஆக்சுவலாக உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் இன்னும் தெளிவாக புரியும். ஓகே, இப்போ ஏங்கிற ஒரு செட்டில் வந்து 1 2 3 4 சின்னதாகவே எடுத்துப்போம், இன்னும் A cross B பெருசாகிடும். ஓகேங்களா? பிங்கிற செட்டில் வந்து ஒரு 1,2 ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் போடக்கூடாது, A, B தான் போடணும். ஏன்னா என்ன சைஸ் சப்செட் ஆஃப் A cross Bனால A, B தான் போடணும். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஆல் A, B சச் தட் ஒரு கண்டிஷன். ஆப்வியஸ்லி A, Bங்கிறப்ப அது கார்டீசியன் ப்ராடக்ட் தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ A belongs to A, B belongs to B எழுதலாம். அது மாதிரி ஒரு கண்டிஷன் எழுதணும்.
என்ன அப்படின்னா A equal to B square, where A belongs to A and B belongs to B இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீ வந்து ஒரு எலிமெண்ட் இங்கே ஏல எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதில் என்னென்னலாம் முதல்ல ஆர்டர்டு பேர் எழுதலாமா? ஆர்டர்டு பேர் என்னென்னலாம் எழுதலாம்? ஏல ஒரு எலிமெண்ட், பியில் ஒரு எலிமெண்ட், 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 ஏல ஒரு எலிமெண்ட், பியில் ஒரு எலிமெண்ட். இதில் ஏன்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் ஏ. பி ஸ்கொயராக இருக்கணும். இதுவும் இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் இருக்குல்ல, அது ரெண்டும் சேமாக இருக்கணும். ஒன்னையும் ஒன் ஸ்கொயர் பண்ணால் ஒன் வருமா? வரும். ஒன்னையும் டூ ஸ்கொயரையும் பண்ணால் ஈக்குவலாக வருமா? வராது. டூ வந்து ஈக்குவல் டு ஒன் ஸ்கொயரா? இல்லை. 2 ஈக்குவல் டு 2 ஸ்கொயரா? இல்லை. 3 ஈக்குவல் டு 1 ஸ்கொயரா? இல்லை. 3 ஈக்குவல் டு 2 ஸ்கொயரா? இல்லை. ஸோ இது மட்டும்தான் என்னோட ரிலேஷனில் வரும். ஓகேங்களா? சப்போஸ் இப்போ நான் மாற்றின கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. ஏ ஈக்குவல் டு பின்னு கொடுத்துட்டாங்க. பின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ இது R1 வச்சுக்கோங்க, ரிலேஷன் 1. இதில் என்னென்ன வரும்? ஏவும் பி ஈக்குவலாக இருக்கணும். அப்போ 1,1 கண்டிப்பாக வரும். ஏன்னா இதில் இருக்கிறது அதில் ஏவும் பி சேமாக இருக்கு. 1,2 ஈக்குவலாக இல்லை, 2,1 2,2 ஈக்குவலாக இருக்கு. ஸோ இதுதான், இவ்வளோதான். 3,1 இல்லை, 3,2 இல்லை. ஸோ இவ்வளோ தான் சொல்ல முடியும். இப்போ வந்து இந்த A கிராஸ் பிங்கிறது ஒரு சப்செட். A கிராஸ் பிங்கிறது செட் ஆஃப் ஆல் பாசிபிள் சப்செட் ஆஃப் இந்த A, B செட்டாக எழுதுறோம். ஸோ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏங்கிற ஒரு செட்டில் வந்து m நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிங்கிற செட்டில் வந்து n நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை நம்ம வந்து ஆர்டர்டு பேராக எழுதுறப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல எத்தனை செட் இருக்கும் அப்படின்னா mn நம்பர் ஆஃப் செட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம டெக்னிக்கலி எப்படி எழுதலாம் அப்படின்னா number of ordered pair of two sets சரி, நம்பர் ஆஃப் ஆர்டர்டு பேர் ஆஃப் A cross B ன்னு பார்த்துக்கோங்களேன். A and B, ஏன்னா நம்ம இன்னும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணல. A and B என்னன்னு பார்த்தீங்கன்னா n of A into n of B, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் in A into நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் in B. இதில் ஏல எத்தனை எலிமெண்ட்டுங்க இருக்கு? 3 எலிமெண்ட் இருக்குங்க. பியில் 2 எலிமெண்ட் இருக்குங்க. n of A into n of B என்னங்க? 3 into 2ங்க. 6 வருங்க. 6 ஆர்டர்டு பேர் இருக்காங்க. 1 2 3 4 5 6 ஆர்டர்டு பேர் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் அன் ஆர்டர்டு பேர்ஸ் ஆஃப் A and B என்ன அப்படின்னா n of A into n of B. ஸோ இதுக்கு எத்தனை சப்செட்டுங்க இருக்கும்? நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் A cross B. நம்பர் ஆஃப் சப்செட் ஃபார்முலா பார்த்தா ஞாபகம் இருக்கா? 2 power n of A ன்னு பார்த்தோம். இங்கே A cross B எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? n of A into n of B, அதாவது mn எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஒரு வழி ஏங்கிறது m எடுத்துட்டு பிங்கிறது n எடுத்துட்டு அப்படின்னா A cross B 2 power n of A into n of B. இதுதான் நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் given A cross B. இப்போ வந்து அடுத்து என்ன இருக்குன்னா டொமைன் ரேஞ்ச். நீங்கள் ஃபங்க்ஷன் படிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இது படிச்சிருப்போம். இந்த டொமைன்ங்கிறது ஒன்றும் இல்லை, டொமைன் டின்னு வச்சுக்கோங்களேன். கலெக்ஷன் ஆஃப் ஆல் A such that A belongs to A, B. ஓகேவா? சரி, டொமைன்ங்கிறது ஒன்றுமே கலெக்ஷன் ஆஃப் ஆல் A such that A, B belongs to real numbers. என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஆர்டர்டு பேர் தான் A, Bன்னு எழுதுறோம்ல. இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்குல்லங்க, இந்த ரிலேஷன் கொடுத்துருக்க ரிலேஷன் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை மட்டும் கலெக்ட் பண்ணி எழுதணும். இப்போ ஆரோட டொமைன் ஆஃப் ஆர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட் மட்டும் கலெக்ட் பண்ணி எழுதணும். இதில் ஒரு இதுதான் இருக்குது. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1. இதே டொமைன் ஆஃப் R1 பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதில் 1 வருது, இங்கே 2 வருது. ஓகேவா? இதே நீங்கள் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட் பார்த்தா டொமைன், இல்லை ரெண்டாவது இருக்கிற எலிமெண்ட்டில் என்னென்னலாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ரேஞ்ச். இப்போ ரேஞ்ச் ஆஃப் ஆர் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கும்.
இப்போ ரேஞ்ச் ஆஃப் R1 என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1, 2. ரெண்டாவது இருக்கிற எலமெண்ட்ஸ் எதுலாம் ரிலேஷனுக்குள்ள இருக்கோ அதெல்லாம் தான் நம்ம டொமைன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ அடுத்தது நம்ம டைப்ஸ் ஆஃப் செட் பார்த்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் இருக்கு. இந்த ரிலேஷன்ஸ் பார்த்தோம், இந்த டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் பார்த்தோம்னா இந்த யூனிட் இந்த சாப்டர் முடிஞ்சிருக்கு. பாஸ் பண்ணி எழுதிடலாம்.